शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसति जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। शांति पाठ। ओम आप्यायन्तु ममांगानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमथो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदम् माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणम् अस्तु अनिराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ओम शांति शांति शांति। கேனோபனிஷத் முதல் கண்டம் முதல் மந்திரம். ஓம் கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹ கேன பிராண பிரதம ப்ரைதியுக்தஹ கேனேஷிதாம் வாச்சமிமாம் வதந்தி चक्षुश्रोत्रं कवदेवो युनक्ति श्रोत्रस्य श्रोत्रं मनसो मनोयत् वाचोह वाचं सबु प्राणस्य प्राणः चक्षुषश्चक्षुरतिमुच्य धीराः प्रेत्यास्माल्लोकादमृता भवन्ति। உடல் மனது இவற்றிற்கு வேறாக ஒரு அறிவு இருக்கின்றது, வேறாக ஒரு தேவன் இருக்கின்றார். அதனுடைய இருப்பினாலேயே உடலும் மனதும் இயக்கம் பெற்றிருக்கின்றது. அது அதனுடைய வேலையை செய்கின்றது. சிஷ்யனுடைய கேள்விக்கு குருவினுடைய பதில் இதுதான். உடம்புக்கு வேறான ஒன்று இருந்து உடலை இயக்குகின்றது.
உடம்பு இருக்கிறது. இதை எவ்வாறு புரிந்து கொள்ளலாம்? நம்ம பார்த்த விஷயங்களை திரும்ப ஒருக்க நினைவுபடுத்தி கொண்டு அப்புறம் ரெண்டாவது மந்திரத்தில் முதல் வரிக்கு அர்த்தம் பார்த்துட்டோம். ரெண்டாவது வரிக்கு அர்த்தம் பார்க்கணும். முக்கியமான ஒரு கருத்து இங்கே வருது. இந்த ஞானத்தினால கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் என்ன? இங்கே குரு சிஷ்யனுக்கு ஒரு உபதேசம். சிஷ்யன் ஒன்றை அறிய விரும்புகிறான், குரு அதை உபதேசித்திருக்கின்றார். அப்போ குருவினுடைய உபதேசத்தின் மூலமாக சிஷ்யன் ஒரு அறிவை பெறுகிறார். அந்த அறிவினுடைய பயன் என்ன? இங்க குரு சொல்லியிருப்பது, உடம்பு இருக்கு, உடம்புக்கு வேறான ஒன்று உடம்பை இயக்குவதாக இருக்கின்றது. உடம்பு இருக்கு, உடம்புல நாம இருக்கிறோம். இது நாம புரிந்து கொண்டு இருக்கிறது. உடம்பு இருக்கு, உடம்பை நாம பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். உடம்புக்கு வேறான ஒரு உயிரானது, ஒரு ஜீவன் இருந்து உடலை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றது. உடல் வழியாக இன்ப துன்பங்களை அனுபவித்து கொண்டு இருக்கின்றது. இந்த ஜீவனுக்கும் வேறான ஒன்று இருந்து இந்த மனதையும் உடலையும் தூண்டுவதாக இருக்கின்றது. இந்த ஜீவன்கிற நாம நினைக்கிறது முழுக்க சுதந்திரமானவனாக இருக்கிறானா? நான் அல்லது நாம முழுக்க சுதந்திரமானவராக இருக்கிறோமா? நாம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை நாம் செய்கிறோமா? பொதுவா நம்ம என்ன நினைக்கிறது? சுகமா இருக்கணும், துன்பப்படக்கூடாது. இதுதான் நம்மளுடைய விருப்பம். எது நமக்கு சுகத்தை தருமோ அதை நாம் செய்ய விரும்புகின்றோம், அதை நாம் அடைய விரும்புகின்றோம். எது துக்கத்தை தருமோ அதை நாம் விரும்பவில்லை. துன்பத்தை தரக்கூடிய விஷயங்களை நாம் விரும்புவது இல்லை, அதை செய்ய விரும்புவது இல்லை. இது நம்முடைய விருப்பமா இருக்கு. ஆனா நம்முடைய செயல் எப்படி இருக்கு? துன்பத்தை தரும் என்று தெரிந்துமே சில விஷயங்களை செய்கின்றோம். துன்பத்தை நாம் விரும்பலை, ஆனால் துன்பத்தை தருகின்ற சில செயல்களை நாம் செய்கின்றோம். அப்போ என்னது? நம்முடைய கட்டுப்பாடு இன்றி அது நடக்கின்றது. நமக்கு விருப்பம் இல்லாமலே சிலவற்றை செய்கின்றோம். நம்முடைய விருப்பத்துக்கு மீறி அதை செய்ய தூண்டுவது எது? ஒரு கேள்வி வருது. சிகரெட் குடிக்கிறது அதனால துன்பம் வருதுன்னு தெரியுது, இல்லை மது குடிக்கிறதோ வேற எந்த கெட்ட பழக்கமாக இருந்தாலும் அது தப்புன்னு நமக்கு தெரிந்திருக்கு. இதை செய்தா இதனால இந்த துன்பம் வருங்கிறதும் தெரிந்திருக்கிறது. ஆனால் அதையும் மீறி நாம் அதை செய்கின்றோம். அப்ப நான் இருக்கிறேன், நான் விரும்புறத நான் செய்கின்ற முழுமையான சுதந்திரம் இந்த உடம்பு மனதில் நமக்கு இருக்கிறதான்னா பல சமயங்கள்ல இல்லை. அது ரொம்ப சில விஷயங்கள்ல இருக்கு, சில விஷயங்கள்ல பல சமயங்கள்ல அது இல்லாம தான் இருக்கு. சுகர் இருக்கு, சுகர் வந்து விட்டது, ஸ்வீட்டை பார்த்த உடனே சாப்பிடக்கூடாதுங்கிறது புத்தி தெளிவாக சொல்லி இருக்கு, டாக்டர் சொல்லி இருக்கிறாரு. அதனால வரக்கூடிய கட்டங்களையும் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் டம்ளரில் பாயசம் வச்சா கொஞ்சமாக எடுத்துக்கிறேன், கொஞ்சமாக ஸ்வீட் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு இருக்கு. அப்புறம் இது ஜீனி போடலை, வெல்லம் போட்டிருக்கு, அதனால பரவாயில்லைன்னா இருந்தாலும் சுகர் தான் அது. ஆனால் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. இப்போ சாப்பிடக்கூடாதுன்னு சங்கல்பம் பண்ணி இருக்கிறோம். அதனால் சாப்பிட்றதுனால வரக்கூடிய துன்பத்தையும் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் நம்மளால் நிறுத்த முடியவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற ஒரு ஆள் உள்ளே இருந்து தூண்டிக்கிட்டு இருக்கிறார். நமக்கு மேலே நம்மளை ஒரு தப்பான விஷயத்தில் செய்ய தூண்டுகின்ற ஒரு சக்தியானது இருக்கின்றது. அப்படி எல்லோருக்குள்ளேயும் யாரோ ஒருவர் இருந்து உடலை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஒருவர் யாருன்னா, அந்த ஒருவன் தான் ஈஸ்வரன், கடவுள். அவர் அந்தந்த ஜீவனுடைய புண்ணிய பாபத்திற்கு ஏற்றாற் போல அவரை நடத்துகின்றார். அப்போ இவன் ஒரு துன்பத்தை அனுபவிக்கணும், அந்த நேரத்தில் அந்த காலத்தில் ஒரு துன்பத்தை அனுபவிக்கணும்னு விதி இருந்தால் அதற்கு ஏதாவது ஒரு தப்பு பண்ணணும். ஒன்று இவன் பண்ணணும், இல்லை இவனை சுற்றி இருக்க யாராவது பண்ணணும். தப்பு நடந்தால் தானே அதனால் ஒரு பிரச்சனை வரும். பிரச்சனை வந்தால் துன்பம் வரும். ரோட்டில் போகிறோம், நாம் சரியாக போகலாம். ஒன்று நாமளே நம்மளுடைய கவனக்குறைவுனால தவறாக போய் விபத்தை ஏற்படுத்தி துன்பத்தை அனுபவிக்கலாம். இல்லை நாம் எல்லா விதத்துலேயும் சரியாக போனாலும் வேற எவனாவது இடித்து துன்பம் வரலாம்.
ஆனால் துன்பத்தை அனுபவிக்கணும்னு விதி இருந்தாக்கா அங்கே ஏதோ ஒரு தவறு நடந்தாக வேண்டும். அதனால் விதி என்ன பண்ணுது, அல்லது விதியை நடத்துகின்ற ஈஸ்வரன் என்ன பண்ணுறாருன்னா, விதியை ஜடமானது, விதி தானாக நடக்க, விதியை நடத்துகின்ற ஒரு இறைவன் ஈஸ்வரன் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறார், புறத்தில் நமக்கு துன்பத்தை தருகின்ற, துன்பத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகின்றார். அவர் பிளான் பண்ணி பண்ணுறார். அதனால் எவனோ வந்து இடிக்கிறான்னா அதுவும் அவனுடைய திட்டம் இல்லை, அதற்கு பின்னாடி அவனுக்கு மேலே அவனுக்கு வந்து இடிக்கணும்னு ஆசையாக என்ன, இடித்தா அவனுக்கு அதனால் பாதிப்பு வருதில்லை. அதனால் அவனுக்கும் மேலே வேற எவரோ ஒன்று ஒரு விதி இருந்து அதை நடத்துகின்றது. அது அப்படி ஒரு சூழ்நிலை, துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்தப்படுகின்றது. அது தானாக நடக்கலை. ஆக்சிடென்ட்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே இன்சிடென்ட் தான். ஆக்சிடென்ட்னு நம்ம சொல்கிறோம், தானாக நடக்கிறது ஆக்சிடென்ட்னு, திட்டமிட்டு நடத்துறது இன்சிடென்ட்னு சம்பவம்னு சொல்கிறோம். ஆனால் எல்லாமே ஈஸ்வரன் நடத்துகிற சம்பவம் தான். அது ஆக்சிடெண்ட்டாக இருந்தாலும் அவர் அதை அந்தந்த ஜீவன் அந்தந்த காலத்தில் என்னென்ன இன்ப துன்பத்தை அனுபவிக்கணுமோ அதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்துகின்றார். அது வெளியே இருந்து பண்ணுறார், சில சமயங்களில் நமக்கு உள்ளே இருந்தே செய்கின்றார். உள்ளே இருந்தே தூண்டி நம்மை தவறு செய்ய வைத்து அதனால் ஒரு தவறான வார்த்தையை பேச வைக்கிறதோ, இல்லை தவறான செயலை செய்ய வைக்கிறதோ, இல்லை ஒரு தவறான ஒரு சிந்தனையை கொடுத்தோ, எதுவுமே இல்லைன்னா ஒரு கவலையை கொடுத்து, காரணமே இல்லாத ஒரு யோசனையை கொடுத்து, ஒரு கவலையை கொடுத்து ஒரு துன்பத்தை உண்டு பண்ணுகின்றார். அப்போ அதை பண்ணுற ஒரு ஆள் இருக்கார். நமக்கு மேலே ஒன்று இருக்கிறது, அது உள்ளே இருந்தோ வெளியே இருந்தோ நடத்தி கொண்டு இருக்கின்றது. அதனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார்னா அவர் நமக்குள்ள மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு எல்லாவற்றையும் நடத்துபவராக இருக்கின்றார். அதுக்கு பேர் அவர் தான் ஈஸ்வரன்னு பேர். அதனால் கர்ம பலதாத்தான்னு பேர் சொல்கிறோம். ஈஸ்வரன் உலகத்தை நடத்தக்கூடியவர். அவர் எங்கே இருக்கிறார்னா, அவர் இந்த உடம்புக்குள்ளே இருந்தாலும் உடம்போட சம்பந்தம் உடையவர் அல்ல, உடம்புக்கு வேறாக இருக்கிறவர். உடம்போட சம்பந்தம் உடையவன் ஜீவன் தான். அவர் உடம்புக்கு வேறாக இருந்து உடம்பை நடத்துபவராக இருக்கின்றார். அதுக்கப்புறம் அவர் எல்லா இடங்களிலும், இந்த உடம்போடு பிறந்து உடம்போட இறக்கிறது இல்லை, அவர் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் இருக்கிறார். பிறப்பு இறப்பு இல்லாதவராக இருக்கிறார். எல்லா ஜீவர்களுடைய விதியையும் நடத்தக்கூடிய ஒரே தேவனாக இருக்கிறார். நான்கிற பொழுது ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் தனித்தனியாக வேற வேற ஒரு ஆள் இருக்கிறான். அந்த ஜீவன் தனித்தனியாக தானே இருக்கிறான். ஆனால் அந்த ஜீவனையும் தூண்டுகின்ற ஒரு இறைவன் ஒருவர் ஒரே ஆள் இருந்து அனைத்தையும் ஒட்டுமொத்த உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் நடத்தி கொண்டு இருக்கிறார். இதுதான் நம்ம சாதாரணமாக நினைக்கிறது. இப்படி தான் கடவுள், எல்லா மதமும் கடவுளை சொல்லுகின்றது. அப்படித்தானே கடவுள் அப்படித்தான் இருக்கிறார். அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த ஜீவனாகிய நான் இந்த உடம்பு மேலே அபிமானம் கொண்டு இருக்கிறேன், அதில் வெறுப்பு வருது, அதனால் பல தவறான காரியம், சரியோ தவறோ பல செயல்களை செய்கின்றேன், அதனால் எனக்கு இன்ப துன்பம் வருது. அது நான் தெரிந்து செஞ்சது, தெரியாமல் செஞ்சது, இப்போ இந்த பிறவியில் இப்பொழுது செய்தது, இல்லை முந்தின பிறவிகளில் செய்தது, இன்னும் எதிர்காலத்தில் நான் செய்ய போகிறது, இப்படி ஒரு அறியாமை, வெறுப்பு அதனால் வசப்பட்ட ஜீவனாக இருக்கிறேன். அதுக்கு பேர் தான் பாசம்னு பேர். பாசத்தினால கட்டுண்ட ஜீவன். அந்த பாசம் எதனால் வந்ததுன்னா, அது மாயையினால் வந்தது. சுத்த மாயா, இது அசுத்த மாயா அப்படிங்கிறதெல்லாம் அது வேற சித்தாந்தத்தில் ஒன்று இருக்குது. ஒரு அஞ்ஞானமானது இருந்து நம்மை இந்த உடம்பு உலகம்ங்கிற ஒரு தலையில் கட்டுகின்றது. விருப்பு ஏதோ ஒரு பல காரணங்களை ஏற்படுத்தி கட்டுகின்றது. அதனால் இந்த ஜீவன் இந்த பாசத்திலிருந்து விடுபட்டு பதியை அடைய வேண்டும். பசுவாக இருக்கக்கூடிய ஜீவன், ஒரு பசுனாக்கா இப்படி பசுக்கு சுதந்திரம் இல்லாமல் தானே இருக்குது. நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஆடோ மாடோ அது சுதந்திரம் இல்லாமல் இருக்குது, எஜமானு சொல்கிறதே செய்யுது. அதை நம்ம கட்டி வச்சிருக்கிறோம். அதுக்கு நம்ம எப்படி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி அதை நடத்துகிறோம். அந்த மாதிரி தான் எல்லா ஜீவர்களும் இந்த உடம்புங்கிற பாசத்தில் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். உலக மாயைங்கிற பாசத்தில் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். இந்த ஜீவன் இந்த பாசத்திலிருந்து விடுபட்டு, இந்த பசுங்கிற ஜீவன் பாசத்திலிருந்து விடுபட்டு பதியை அடைய வேண்டும். பதிங்கிற இறைவனை, ஈஸ்வரனை அடைய வேண்டும். அல்லது கைலாச பிராப்தி, இல்லைன்னா வைகுண்ட பிராப்தி. அந்த பதிங்கிறது சிவபெருமான்னா கைலாச பிராப்தி. அந்த பதிங்கிறவரை மகாவிஷ்ணுன்னு வச்சாக்கா வைகுண்ட பிராப்தி. அவ்வளோதான் வித்தியாசம். அதில் ஒருத்தர் இருக்கிறார். அவர் சிவன் ரூபமாக வச்சுக்கிறதா, விஷ்ணு ரூபமாக வச்சுக்கிறதா, இல்லை அம்பாள் பராசக்தின்னு வைத்துக்கொள்கிறதா,
இல்லை வேற ஏதாவது வேற மதத்தில் இருக்கிற ஆள் சொல்கிற மாதிரி பரமபிதான்னு வைத்து கொள்றதா, இல்லை வேற ஏதாவது பேரில் ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு பேரில் சொல்லுது. ஆனால் ஒரு ஆள் இருக்கிறார்னா, ஒரு ஆள் இருக்கிறார். இந்த ஜீவன் இந்த உலகத்தில் இருந்து உடம்புல இருந்து விடுபட்டு அவர் இருக்கக்கூடிய உலகத்தை அல்லது அவரை அடையிறது என்பதுதான் முக்தி. இதுதான் எல்லா மதங்களும் சொல்றது. இப்படி சொல்றதுக்கு துவைத்த சித்தாந்தம்னு பேர். இதுக்கு பேரு துவைத்தம்னு பேர். இருமை, முப்பொருள் உண்மைனா உலகம் இருக்கு, உயிர்ங்கிற ஜீவன் இருக்கிறான், இதை நடத்துகின்ற இறைவன் இருக்கிறார். இந்த ஜீவன் உடலோடு உலகத்தோடு பந்தப்பட்டு இருக்கிற வரை சம்சாரமானது இருக்கின்றது, இன்ப துன்பம் இருக்கிறது, பிறப்பு இறப்பு இருக்கின்றது. இவன் இதிலிருந்து விடுபட்டு, இந்த பாசத்திலிருந்து விடுபட்டு ஞானத்தினால அவன் இறைவனை அடைகின்ற பொழுது, இறைவன் இருக்கின்ற உலகத்தை அடைகின்ற பொழுது சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை அடைகிறான். நிர்வாணத்தை, முக்தியை, மோட்சத்தை அடைகின்றான். அங்கே போய் அவர் தனியாக இருப்பார், இவர் தனியாக இருப்பார். ஆனால் அந்த லோகத்தில் இவர் இருப்பார். அவ்வளோதான். ரொம்ப புண்ணியம் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போகலாம், பக்கத்தில் இருக்கலாம். சாமீபம்னா அதனால் முக்தியில் சாலோக முக்தி, அது பகவான் இருக்கக்கூடிய உலகத்திலேயே பெர்மனண்ட்டாக இருக்கிறது சாலோக முக்தி. அப்புறம் சாமீபம்னா இன்று ரொம்ப நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தாருனாக்கா அவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கலாம்னா, இல்லை அவருடைய அரண்மனையில் ஒரு சேவகனா இருக்கிறார், ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது, நெருக்கமாக இருக்கிறது அப்படின்னு சாமீபம்னா. இன்னும் ரொம்ப புண்ணியம் பண்ணி எல்லா மலங்களும் போய்விட்டாக்கா அவன் அவரோடு ஐக்கியமாகி விடுகிறார். சாரூப முக்தினா சாரூபம்ங்கிறது வருகின்றது. இப்படி எல்லா மதமும் சொல்லுது. ஆனால் நாம் அங்கே படிக்கிற அத்வைத்தம் நம்ம இதெல்லாம் துவைத்தம். இப்படி சொல்றது எல்லாமே துவைத்த சித்தாந்தம். நமக்கு அப்படி கேட்கறது அப்படி நினைக்கிறது தான் சந்தோஷமா இருக்கு, அதுதான் நல்லா இருக்கு. கடவுள்னா அவர் இருக்கிறார், நான் ஏன்னா நம்ம எவ்வளவு அல்பமான ஆள்னு நமக்கு தெரியும். அதனால நீயே கடவுள்னு சொன்னாக்கா நான் மனுஷனாவே இருக்கிறதுக்கு தகுதியா இல்லையா அப்படிங்கிறதே எனக்கு எனக்கே சந்தேகமா இருக்கு. மனுஷன்னு சொல்லி கொள்றதுக்கே நம்ம தகுதி உடையவரா இல்லையான்னு நமக்கே சந்தேகமா இருக்கிற பொழுது நீ மனிதன் இல்லை, உடம்பு இல்லை, நீ கடவுள்னு சொன்னாக்கா கொஞ்சம் ஜீரணம் பண்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா உபனிஷத்து என்ன சொல்லுது, சாஸ்திரம் என்ன சொல்லுது? இந்த உள்ள இருக்கக்கூடிய இறைவன் அவர் இருக்கிறார், அது உண்மைதான், அதுல ஒண்ணும் மறுக்கல. உள்ள இறைவன் இருக்கிறார், அவருக்கு பிரம்மம்னு பேர் சொல்லுது. சாஸ்திரம் சொல்ற பேர் சிவன் விஷ்ணு அப்படிங்கிற பேரெல்லாம் சொல்லாம பிரம்மம்னு சொல்லுது. அதை நிர்குண பிரம்மம்னு சொல்லுது. அது நிர்குண பிரம்மமான, நிர்குணம்னாக்கா எந்த உருவமும் இல்லாம, உருவமோ குணமோ இல்லாம இருக்கக்கூடிய ஒன்று. அடிப்படை லட்சணம் சொன்னா சச்சிதானந்தம் தான். சத்து சித்து ஆனந்தம் அப்படிங்கிறது மட்டும்தான் அதுக்கான இலக்கணம். அப்படி இருக்கு. அப்புறம் அந்த பிரம்மமானது தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தி அந்த மாயா சக்தியோட கூடி இருக்கிற பொழுது பல உருவங்களை எடுக்கின்றார். அந்த பிரம்மம் விரும்பி எடுக்கின்றது. அது சிவரூபமா இருக்கலாம், விஷ்ணு ரூபமா இருக்கலாம். இப்ப எந்த வேலையை பண்றாரோ அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி ஒரு உருவத்தை எடுத்துக்கொள்கிறார். அதற்கேற்றாற் போல ஆயுதங்களையும் கையில எடுத்துக்கொள்றார். நம்ம என்ன வேலை பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தானே. கிச்சனுக்குள்ள போய் சமையல் பண்ண போறோம்னா கரண்டி முதலானவை தேவைன்னா, இல்லை கொத்தனார் வேலை பார்க்க போறோம்னா இப்போ கடப்பாறை முதலானவை தேவை. பூஜை பண்ண போறோம்னாக்கா அதுக்கேற்ற மாதிரியான மணி முதலானவைகள் அதற்கு தேவை. அப்போ எந்த வேலை பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரியான ஆயுதங்களை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அந்த மாதிரி அந்த பரம்பொருள் ஒன்றுதான். அது தன்னுடைய மாயா சக்தியோடு கூடி உலகத்தை சிருஷ்டி செய்கின்றது. சிருஷ்டி பண்ற பொழுது சிருஷ்டி பண்றதுக்கு தேவையான ஞானம், அதுதான் வேதத்தை குறிக்குது. நல்லா பிரம்மாவா இருக்கிறார். சிருஷ்டி பண்ற பொழுது அவர் எடுக்கிற வேஷம் பிரம்மா. அங்கே வேதங்களை கையில் வைத்துக்கொண்டு, ருத்ராட்ச மாலையை கையில் வைத்துக்கொண்டு, பக்கத்தில் சரஸ்வதி தேவி ஞானத்துக்கு குறியுது, அதனை படைக்க முடியும். ஆனால் ஞானத்தை வைத்து கொண்டு இருக்கிறார். அதே பிரம்மமானது ஸ்திதி கர்த்தாவா உலகத்தை காப்பாற்றுற தொழிலில் பண்ணுற போது என்ன இருக்கணும், காப்பாற்றணும்னா நிறைய ஆயுதங்கள் தேவை. ஆனால் சங்கு சக்கர கதாதாரிய அவர் இருக்கிறார். அதுக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாம் வைத்து கொண்டு இருக்கின்றார். அப்புறம் ஒன்று உற்பத்தி பண்ணுறத விட அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதிகமாக செலவாகுது. அதனால என்னோட மகாலட்சுமியோ கூட வச்சிருக்கிறார். அங்கே சரஸ்வதியாக இருக்கு. அங்கே சிருஷ்டி பண்ணுற பொழுது பாதுகாக்கிற போது என்னென்னா மகாலட்சுமி செல்வத்துக்கு செல்வம் தேவையாக இருக்கு வைத்திருக்கிறார். அப்புறம் ருத்ரனா இருக்கிற பொழுது சம்ஹாரம் பண்ணுறார். அதனால சுடுகாட்டில் இருக்காருன்னா ஒரே ஆள் தான். அந்தந்த வேலையை பண்ணுற போது அதுக்கேற்ற மாதிரியான உருவங்களோட அதுக்கேற்ற மாதிரியான ஆயுதங்களோட அவர் இருக்கின்றார். ஆனால்
இதெல்லாம் அவர் விரும்பி எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு வடிவம், அல்லது அவர் விரும்பி போடுகின்ற ஒரு வேஷம். அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி அவர் மாயையினால அணிந்து கொள்ளுகின்ற ஒரு வேஷம். வாஸ்தவமா அது சத்து சித்து ஆனந்த பிரம்மம். அதுதான் அவருடைய யதார்த்த சொரூபம். அதனால இந்த உடம்புக்கு வேறாக உடம்பை நடத்துகின்ற அந்த பிரம்மமானது இருக்கின்றது, அல்லது ஆத்மாவாக இருக்கின்றார். அப்ப இந்த ஜீவன்கிறது யாரு கேள்வி வருது. ஜீவன் நான் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோமே, அந்த ஜீவன்கிறது யாரு? இந்த ஜீவன் அந்த சரீரத்தோட அபிமானம் கொண்டிருக்கிறான். அந்த சரீரத்தோட இருக்கிற வரைக்கும் இந்த சரீரம் தான் நான் நினைக்கிறான். சரீரம் ஆணா இருந்தா நான் ஆண், பெண்ணா இருந்தா பெண். அப்புறம் அது படித்தது படிக்காதது, பணக்காரன் ஏழை கருப்பு வெள்ளை என்னெல்லாம் அடையாளங்கள் இருக்கும், எல்லாமே சரீரத்தை மையமாக கொண்ட அடையாளம். அது பிறப்புல இருந்து சொன்னாலும் சரி, பிராமணன் சுத்திரன்னு சொன்னாலும் அது சரீரம் தானே. இருக்கிற பொழுது எந்த பெற்றோருக்கு உடம்புல இருந்து வந்ததோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ரேஸ் சொல்கிறான். அந்த இனத்தில் வந்ததுன்னா இந்த இனத்தை சேர்ந்தவன்கிறதும் அது உடம்பு மையமாக கொண்டது. அப்போ அந்த எந்த உடம்புல இருக்கிறாரோ அந்த உடம்புல அபிமானம் கொண்டு அதை நான் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். வாஸ்தவமாக அந்த உடம்பே அவனானா இல்லை, அந்த உடம்பு மேலே அபிமானம் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தனியான, அது ஒன்றும் உடம்புக்கு வேறா தான் இருக்கிறான். உடம்புக்கு வேற ஆத்மா பிரம்மம் இருக்கு, அது நடத்துது. இந்த உடம்புக்கு ஆத்மாவுக்கு நடுவுல ஜீவன்கிற ஒருவன் இருந்து அவன் இந்த உடம்பு மேல அபிமானம் கொண்டு அவன் நடந்து கொண்டு இருக்கிறான். இந்த உடம்பு ஜடமானது. அப்ப இந்த ஆத்மாங்கிறது ஒரு அறிவு, ஆத்மா அறிவு பொருளா இருக்கு. இந்த ஜீவன் அறிவா ஜடமான ஜீவன் உடம்ப நான் உணர்கிறான். அவனுக்கு உடம்பை புரிந்து கொள்ள முடிகிறது, உடம்பு மேல அபிமானம் வருது, அதுலேருந்து வரக்கூடிய இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறான். அதனால் இந்த ஜீவனை அவனை ஜடம்னு சொல்ல முடியாது. ஜீவன் அவனும் அறிவு பொருள் தான். ஆத்மா எப்படி அறிவு பொருளோ ஜீவனும் அறிவு பொருள் தான். ஆனால் இந்த ஜீவன் சுதந்திரமான அறிவுடையவனானா இல்லை, அவன் ஒரு பிரதிபிம்பம் போல இருக்கின்றான், ஒரு பிரதிபிம்பமாக இருக்கின்றான். ஆத்மாவுடைய அம்சமும் அவனிடத்துல, சைத்தன்ய அம்சமும் அவனிடத்துல இருக்கு, உடம்போட ஜட அம்சமும் அவனிடத்துல இருக்கு. ரெண்டும் கலந்த கலவையாக அவன் இருக்கின்றான். எப்பொழுது எந்த உடம்போட அபிமானம் கொண்டிருக்கிறானோ அதுக்கு ஏற்றாற் போல இன்ப துன்பமானது வருகின்றது. ஆனா அந்த உடம்பு நிலை இல்லை. அந்த ஜீவன் உடம்புக்கு வேறாக அவன் இருக்கிறான், அவனும் உடம்புக்கு வேறா இருக்கிறான். விழிப்பு நிலையில இருக்கிற பொழுது இந்த ஸ்தூலமான உடம்பு மேல அபிமானம் வைக்கிறோம், அதனால வரக்கூடிய விவகாரங்கள்ல இன்ப துன்பம் வருது. கனவுக்கு போற பொழுது என்ன ஆகுது? இந்த ஸ்தூல உடம்பு அது செயல்படாமல் இருக்கு, அது தூங்கிட்டு இருக்கு, கை கால் அசைக்கிறது இல்லை, பார்க்கறது இல்லை, கேட்கறது இல்லை. ஆனால் கனவுல அங்கே பார்க்கிறோம், அங்கே கேட்கிறோம், அங்கே பேசுகிறோம், அங்கே ஒரு உடம்பு இருக்கு, அந்த உடம்பு மேலே நான்கிற எண்ணம் இருக்கு. இந்த ஸ்தூல உடம்பு மேலே விழிப்பு நிலையில நான்கிற எண்ணம் இருந்தது, கனவு நிலையில வேற ஒரு உடம்பு மேலே நான்கிற எண்ணம் இருக்கு. அது மனுஷனா இருக்கலாம், நாயா இருக்கலாம், பேயா. அந்த நேரத்துல என்ன தோணுதோ, கனவுல எப்படி வேணாலும் வருது, எப்படி வேணாலும் கனவு வருகின்றது. அதற்கேற்ற மாதிரி அங்க ஒரு விவகாரம் இருக்கு, அங்க ஒரு இன்ப துன்பம் வருகின்றது. ஆழ்ந்த தூக்கத்துக்கு போற பொழுது அந்த கனவுல இருந்த உடம்பு அந்த நான்கிறது இல்லை, ஆழ்ந்த தூக்கத்துல வேற ஒரு உடம்பு இருக்குன்னா, வேற ஒரு உடம்பு, ஒரு அஜ்ஞானம் மட்டும் இருக்கு, ஒன்றும் இல்லாத ஒரு அஜ்ஞானம் இருக்கு, அங்க சுகம்ங்கிறது இருக்கின்றது. அதனால இந்த ஜீவனும் இந்த உடம்புக்கு வேறா இருக்கிறான். எப்பொழுது எந்த உடம்போட சம்பந்தப்படுகிறானோ அந்த உடம்பை நான் நினைக்கிறான், அது ஒரு அறியாமை. வாஸ்தவம் அதுவே அவன் இல்லை. இந்த விழிப்பு நிலையில உடம்போட இருக்கிற போது உடம்பை நான் நினைக்கிறான், கனவு போற பொழுது கனவு உடம்பை நான் நினைக்கிறான். அதனால அவனுக்கு இதெல்லாம் தற்காலிகமானது, இது மாறிக்கொண்டே இருக்கின்றது. இது ஒரு பிறவியில மாறுற மாதிரி இந்த உடம்பே போயிட்டு வேற ஒரு உடம்பு வந்தா அந்த உடம்பை நான் நினைக்கிறேன், அவ்வளவுதான். இந்த விழிப்பு கனவு உறங்கும் போது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்புனா. அதனால தூங்குற போது உடம்பு அபிமானம் இல்லாம இருக்கிறான், ஒரு சுகமா இருக்கிறான். விழிப்பு வந்தோன்னா உடம்பு அபிமானம் வருது, சுகதுக்கம் வருது. இந்த உடம்பு போயிட்டு வேற ஒரு உடம்பு வந்தா அந்த உடம்பு மேல அபிமானம் வருது, அந்த உடம்போட தன்மைக்கு தகுந்த மாதிரி சுகதுக்கமானது இருக்கின்றது. இப்படி இந்த ஜீவனுடைய பயணம் முடிவில்லாம போய்கொண்டு இருக்கு. அந்த ஜீவனைத்தான் பசுன்னு சொல்றோம். அந்த ஜீவன் தான் சம்சாரி. ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு உடம்பை எடுத்துக்கொண்டு அதன் மேல் அபிமானம் கொண்டு இன்ப துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார். வாஸ்தவமா இந்த ஜீவன்
இருக்குன்னு சொல்ல முடியாத, இல்லைன்னு சொல்ல முடியாத ஒரு ஆள். வாஸ்தவமாக அவனுக்குன்னு சொந்தமான ஒரு இருப்பு கிடையாது. அதே சமயம் அவன் இருந்து கொண்டு இருக்கிறான், பயணப்பட்டு கொண்டே இருக்கின்றான் இந்த ஜீவன். அதனால இங்க என்ன இருக்குன்னா, ஒரு அகங்காரம் மட்டும் இருக்கு. உண்மையிலே ஜீவன் நினைக்கிற ஒரு அகங்காரம் மட்டும் இருக்கு. அந்த அகங்காரத்துக்கு விஷயமான உடல்கள் கூட மாறிக்கொண்டே இருக்கு. அகங்காரமும் வேற வேற உடம்பு மேல அகங்காரமா வருது. அந்த உடம்பு மாறிக்கொண்டே இருக்கு. அப்பப்போ எதோட சேர்ந்து இருக்கிறானோ அந்த அகங்காரம் வருது. பதவியில இருக்கிற பொழுது நான் பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கிறான்ல, அப்போ அந்தந்த வேலையில இருக்கிற பொழுது அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி ஒரு அகங்காரம் வருது. மேனேஜரா இருந்தால் நான் தான் மேனேஜர், நான் சொல்றத எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு அந்த சீட்டில் இருக்கிற பொழுது, அந்த பதவியில் இருக்கிற பொழுது அதுக்கேற்ற மாதிரி ஒரு அகங்காரம் வருகின்றது. அந்த மாதிரி அந்தந்த இடத்துல எங்கெங்கே இருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு அபிமானம் வருது. அதனால அகங்காரம் வருது. இந்த அகங்காரம் ஒரு நிழல் மாதிரி. அது எதோட சேருதோ, கண்ணாடியில் தோன்றுகின்ற பிரதிபிம்பம் மாதிரி. இந்த கண்ணாடி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது தோன்றுகின்றது. ஆனால் அதனுடைய உண்மை அது ஒரு மித்தியாவான ஒன்று. அகங்காரம் இருக்குன்னு சொல்ல முடியாத, இல்லைன்னு சொல்ல முடியாத ஒரு நிழல். தண்ணீரில் நம்ம பார்த்தோம்னா நம்முடைய நிழல் தெரியுது அந்த மாதிரி, அல்லது தண்ணீரில் சூரிய சந்திரனுடைய பிரதிபிம்பம் தெரிகின்ற மாதிரி. அப்போ அந்த பிரதிபிம்பத்துக்கு ஆதாரம் எது? தண்ணீருங்கிற ஒரு நீர்நிலை மேலே பிரதிபிம்பம் தெரியுது. அந்த பிரதிபிம்பத்துக்கு உண்மையான பிம்பம் என்னது? அது தண்ணீரும் கிடையாது, அதற்கு வேறா இருக்க வெளியே இருக்கக்கூடிய ஒன்று. சூரியன் அவர் எங்கேயோ இருக்கிறார். அந்த சூரியனுடைய பிரதிபிம்பம் இங்கே விழுது. தண்ணீரில் விழுந்த உடனே தண்ணீர் படப்படான்னு தெரிகின்றது. அல்லது ஒரு கண்ணாடி இருக்கு, கண்ணாடி ஒரு ஜடமாக தானாக பிரகாசிக்கக்கூடிய தன்மை உடையது அல்ல. ஆனால் சூரியனுக்கு முன்னாடி வைக்கிற பொழுது அந்த கண்ணாடி ஒரு பிரகாசத்தை அடைகின்றது. அந்த கண்ணாடியை ஒரு இருட்டு பகுதியை நோக்கி திருப்புனா அங்கே இருக்க இருளையும் போக்கி பிரகாசத்தை உண்டு பண்ணுவதாக அது அமைகின்றது. கண்ணாடிக்கு சொந்தமாக பிரகாசம் இருக்கானா? இல்லை. கண்ணாடிக்கு பிரகாசமானது சூரியனிடமிருந்து வந்தது. அந்த கண்ணாடி தற்காலிகமாக ஒரு பிரகாசத்தை அடைந்து அது இன்னொன்றை பிரகாசப்படுத்துகின்றது. அதே மாதிரி இந்த ஜீவன் அவன் அறிவா நான் என்ற உணர்வோடு நம்ம ஜீவன் இருந்தாலும் இந்த ஜீவனுக்கு அந்த அறிவு, அந்த உணர்வு, அந்த உயிர் ஆத்ம சம்பந்தத்தினால ஆத்மானுடைய பிரதிபிம்பமாக ஏற்படுகின்றது. அதனால் டெக்னிக்கலாக சொல்லுவோம் சிதாபாசன்னு சொல்லுவோம், அல்லது பிரதிபிம்ப சைத்தன்யம். சைத்தன்யமாக ஆத்மா இருக்குது, அதனுடைய பிரதிபிம்பம் இந்த அந்தகரணம்ங்கிற மனசில் ஏற்படுகின்ற பொழுது மனசு தான் சேதனத்தன்மையை பெறுகின்றது. அப்போ தான் அது அகங்காரம் ஆகின்றது. அதுக்கப்புறம் அந்த மனசு உடம்போடு சேர்ந்து உடம்பை நான் நினைக்கின்றது. கண்ணாடியில் தெரிகின்ற பிரதிபிம்பம் அந்த கண்ணாடி இருக்கிறதுனால தானே நான் இருக்கிறேன், அதனால் கண்ணாடி தான் நான் நினைக்கிற மாதிரி. கண்ணாடியில் கண்ணாடி இருக்கிறதுனால பிரதிபிம்பம் வந்திருக்கு. அந்த பிரதிபிம்பம் இருக்கக்கூடிய இடமா கண்ணாடி இருக்குது. அதனால் இந்த கண்ணாடி இருக்கிற வரைக்கும் தான் நான் இருக்க முடியும். கண்ணாடி உடஞ்சி போயிட்டா நான் இல்லாமல் போயிடுவேன்னா. அப்புறம் கண்ணாடியில் வேறு ஏதாவது அழுக்கு இருந்தாக்கா அது பிரதிபிம்பத்திலேயே தெரியும். அப்புறம் கண்ணாடி வளர்ந்து நெடுஞ்சிருந்தால் அதுக்கேற்ற மாதிரி தெரியும். ஒளியாறு தெரியலாம், குண்டா தெரியலாம், உயரமாக தெரியலாம், குட்டையாக தெரியலாம். கண்ணாடியினுடைய தன்மைக்கு ஏற்றாற் போல் அந்த பிரதிபிம்பத்தில் மாறுபாடு இருக்கும். இந்த அறியாமையில் இருக்கிற பொழுது அந்த கண்ணாடியினுடைய தன்மை அதுதான் என்னுடைய தன்மைன்னு புரிந்து கொண்டு கண்ணாடி சத்தியம், அதில் தெரிகின்ற நான் அது நான் சத்தியம், கண்ணாடியினுடைய நிறை குறைகள் அனைத்தும் என்னுடையதுன்னு நினைக்கிறான். வாஸ்தவமாக இவன் கண்ணாடியை சேர்ந்தவன் அல்ல. கண்ணாடி ஒரு ஆதாரம் தான். உண்மையிலேயே இவனுடைய உண்மையான முகம் இங்கே இருக்குது, வெளியே இருக்குது. அது கண்ணாடிக்கு சம்பந்தம் இல்லாமல் வெளியே இருக்குது. அது கண்ணாடியினுடைய நிறை குறைகளால் பாதிக்கப்படுவது இல்லை. அப்படி தான் இருக்குது. அதனால் இந்த அகங்காரம் இந்த உடம்புக்கும் ஆத்மாவுக்கும் நடுவில் இருக்கிறதா ஒரு தற்காலிகமானதாக இருக்கின்றது. இங்கே விவேகம் என்ன, குரு உபதேசம் என்ன, சாஸ்திரம் சொல்கிறது என்ன? இந்த அகங்காரத்தை நான் என்ற ஜீவ உணர்வை உடம்போட சேர்த்து கொண்டா உனக்கு சம்சாரம். அதுதான் பிறப்பு. ஏன்னா உடம்பு பிறக்கிற பொழுது நான் பிறக்கிறேன், உடம்பு இறந்தால் நான் இறக்கிறேன். அப்புறம் உடம்புக்கு என்ன இன்ப துன்பங்கள் வருதோ அந்த இன்ப துன்பங்கள் எல்லாம் என்னுடையதுன்னு இந்த அகங்காரத்தை உடம்புங்கிற கண்ணாடியோட சேர்க்காம ஒரு பிம்பமாக இருக்கக்கூடிய ஆத்மாவோடு இணைத்து கொள்ளணும். உடம்புக்கு நடுவில் இருக்கு அகங்காரம். அது வெளிப்பக்கம் பார்த்தா உடம்பு, உள்பக்கம் பார்த்தா ஆத்மா.
அதனால் வெளியே இருக்க உடம்போட சேர்க்கிறதா, உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவோட சேர்க்கிறதா, அதான் கேள்வி. சாஸ்திரம் என்ன சொல்லுது? உடம்போட சேர்த்தா உனக்கு சம்சாரம், ஆத்மாவோட சேர்த்தா உனக்கு முக்தி. இப்போ இந்த நான்கிற அகங்காரம் அது ஒரு பிரதிபிம்பம் மாதிரி, தற்காலிகமான தோற்றம். அது வாஸ்தவமாக உண்மையிலேயே இருக்கக்கூடிய ஒன்று அல்ல. உண்மையிலேயே இருக்கிறது ஆத்மாதான் என்று புரிந்து கொண்டு அந்த ஆத்மாவாக தன்னை அறிந்து கொண்டார். அதுதான் மெய்ப்பொருள் என்று புரிந்து கொண்டு அதோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார். அதனால் இந்த ஜீவாத்மா பரமாத்மா தான் உண்மை பொருள், ஜீவாத்மா நான் ஒரு தோற்றம், ஜீவன்கிறது ஒரு தோற்றம் மாத்திரம்னு புரிந்து கொண்டு இந்த அகங்காரத்தை விட்டு ஆத்மா மாத்திரமாக இருந்தால் அது முக்தி. அதான் இங்கே சொல்கிறார். அதனால் இங்கே நம்ம அந்த 2வது வரியிலனா ரொம்ப முக்கியமான விஷயம். ஞானம் உபதேசம் முடிஞ்சு போச்சு. இதற்கப்புறம் அடுத்தடுத்த மந்திரங்களில் இதை புரியறதுக்காக இன்னும் விளக்கம் கொடுக்குறாரே ஒழிய, இந்த இடத்துல இந்த உபதேசம் முடிஞ்ச உடனே அதனுடைய பலனை சொல்லி விடுகிறார். அதை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. அதனால் விதித்வா, இந்த ஞாத்வாங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்து கொள்ள வேண்டும்னு சென்ற வகுப்பில் பார்க்க ஆரம்பித்தோம். அதனால் இந்த ஞாத்வா அப்படின்னா என்னது? அகங்காரமாகிய ஜீவன் தன்னை ஆத்மா என்று அறிந்து கொண்டு, உடம்புக்கு வேறாக இருந்து உடம்பை நடத்தி கொண்டிருக்கின்ற ஆத்மாவாக தன்னை அறிந்து கொண்டு, உடம்பாக தன்னை அறியாமல் ஆத்மாவாக தன்னை அறிந்து கொண்டு. ஏன்னா அது எதுங்கிறதா கேள்வி. சிஷ்யனுடைய கேள்வியே நான் இருக்கிறேன்னு அவன் தெரிஞ்சுதான் கேட்குறான். உடம்பே நான்கிறதும் அவனுக்கு எண்ணம் கிடையாது. உடம்புக்கு வேறான நான் இருக்கிறேன், நான் உடம்பு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறேங்கிற விவேகம்லாம் அவனுக்கு இருக்கு. ஆனால் என்னை நடத்தக்கூடிய சக்தி எது? எனக்கும் மேலே இருந்து எனக்கும் வேறாக இருந்து இந்த நானை நடத்தி கொண்டு இருப்பது எதுங்கிறது சிஷ்யனுடைய கேள்வி. குரு என்ன சொல்றார்? அது ஒன்று, ஒரு பரமாத்மா பரம்பொருள், அது ஒன்று இருக்கின்றது. அந்த ஒன்றை நீ நான் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒன்று தான் உண்மை பொருள், அதுவே நான் என்று அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம புஸ்தகத்தில் 19வது பக்கத்தில் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது முகவுரை. முகவுரை சென்ற வகுப்பில் பார்த்ததோட கருத்து சுரக்கும் தான் இந்த 19வது பக்கத்தில் தமிழில் இருக்கிறதுல 1 2 3 4 5 6 7வது வரியில் மேலே இருந்து 7வது வரை தமிழில் பிரஷ்னம் அப்படின்னு ஆரம்பிக்குது. பிரஷ்னம் செய்பவருக்கு தான் கேட்ட பொருளை அறிய விருப்பம் இருக்கும் ஆதலால். பிரஷ்னம்னா கேள்வி. பிரஷ்னம் கேள்விங்கிறதுக்கு சம்ஸ்கிருத வார்த்தை பிரஷ்னம். அப்போ கேள்வி பிரஷ்னம் செய்பவருக்குன்னா கேள்வி கேட்டவருக்கு. யார்? சிஷ்யன். சிஷ்யன் கேள்வி கேட்டான், கேள்வி கேட்ட சிஷ்யனுக்கு. அவன் எதுக்காக கேள்வி கேட்டான்? பதில் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேள்வி கேட்டான், அவ்வளோதானே. அவனுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேள்வி கேட்டார். அதனால் தான் கேட்ட பொருளை அறிய விருப்பம் இருக்கும் ஆதலால், தான் கேட்டதனுடைய அந்த பொருளை பற்றிய அறிவை பெற வேண்டும்ங்கிற விருப்பத்தில் தான் கேள்வி கேட்டார். ஆகவே இந்த ஸ்ரோத்ராதிகளுக்கு ஸ்ரோத்ராதி ரூபமாக இதுவரை சொல்லிய பிரம்மத்தை அறிந்து என புதிதாய் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் இங்கே மந்திரத்தை பார்த்தோம்னாக்கா அந்த அறிந்துங்கிற வார்த்தை இல்லை. அதுக்காக தான் சொல்கிறார், ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசோ மனோயது வாச்சோக வாச்சம் சவு பிராணஸ்ய பிராணக சக்ஷுஷஸ் சக்ஷுகு, அதோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சக்ஷுக அது கண்ணு, அது காதுக்கும் காதானது, மனதுக்கும் மனதானது, வாக்குக்கும் வாக்கானது, பிராணனுக்கும் பிராணனானது, கண்ணுக்கும் கண்ணானது அப்படின்னு குரு சொல்லிட்டு அதிமுச்சிய தீராகான்னு போயிட்டார். அப்போ என்னது? கண்ணுக்கு கண்ணாக இருக்கின்ற அதை அறிந்து தீராக அதிமுச்சிய, தீரர்கள் அதிலிருந்து விடுதலை அடைகின்றார்கள். தீராக அப்படிங்கிறது இந்த விவேகத்தை அடையக்கூடியவர்கள், கண்ணுக்கும் கண்ணாகவும் காதுக்கும் காதாகவும் இருக்கக்கூடியதை அறிபவர்கள் தீரர்கள். அந்த அறிபவர்களுக்கு குரு சொல்ற பேர் தீரர்கள். தீரர்கள்னா புத்திமான்கள் அர்த்தம். புத்திமான்கள்.
அப்ப இந்த விவேகத்தை கண்ணுக்கும் வேறாக, காதுக்கும் வேறாக, மனதுக்கும் பிராணனுக்கும் வேறாக ஒன்று இருக்கின்றது என்பதை அறிகின்ற தீரர்கள், அறிபவர்கள். இங்க சிஷ்யன் கேட்டான், குரு உபதேசம் பண்ணார், அதை இவன் தெரிந்து கொண்டார். அதனால அறிந்து என சேர்த்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற அந்த ஆத்மாவை, பிரம்மத்தை அறிந்து என புதிதாய் சேர்த்து கொள்ளப்படுகின்றது. அதற்கு ஒரு நியாயம் சொல்றார், சாஸ்திர வாக்கியங்களையும் கொடுக்கிறார். அமிர்தாக பவந்தி, யார் இந்த பிரம்மத்தை அறிகிறார்களோ அவர்கள் முக்தர்களாக ஆகின்றார்கள் என பலன் கூறும் ஸ்ருதி இருப்பதும் மற்றொரு காரணம் ஆகும். அதனால இங்க அமிர்தாக சிஷ்யனுடைய விருப்பம் இருக்குங்கிறதுனால அறிந்துங்கிறத சேர்த்து கொள்ளணும் ஒன்று. அப்புறம் இந்த அறிவினாலேயே அறிவினாலேயே ஒருவன் அமிர்தத்துவத்தை அடைகிறான். அமிர்தத்துவம்னா பிறவாத நிலையை அடைகின்றான் என்று வாக்கியம் இருக்கு. அப்ப இந்த அறிவே அமிர்தத்துவத்தை கொடுக்கும். ஞானத்தால் அன்றோ அமிர்தத்துவம் அடையப்படுகின்றது. ஞானத்தினாலதான் அமிர்தத்துவம், ஞானத்தினாலேயே அமிர்தத்துவமானது. அமிர்தத்துவம்னா பிறவாத நிலை, இரவாத நிலை, மோட்ச நிலையானது அடையப்படுகின்றது என்று அறிந்து என்றும் அதிமுச்சிய விட்டு என்றும் சொன்ன சாமர்த்தியத்தினால் ஸ்ரோத்ராதி கரண சமூகத்தை விடுத்து என்றேற்பட்டது. அதிமுச்சியங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வருது. அதனால இந்த இப்படி உடம்புக்கு வேறாக இருக்கின்ற ஆத்மாவை அறிந்து. அதனால இங்க இன்னொரு முக்கியமான விஷயம், அப்ப தான் ஜீவன் நினைப்பவன் இந்த ஜீவனாகிய எனக்கும் வேறாக ஆத்மாவானது, அகங்காரமாகிய எனக்கு, ஜீவன்கிற பொழுது அகங்காரம்னு எடுத்துக்கொள்ளணும். உடம்பு மேல நான் அபிமானம் கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒன்று, அது அகங்காரம். அதுதான் நான் நம்ம சாமான்யமா பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒன்று. ஆனா அதற்கும் வேறாக இருக்கின்றது ஆத்மா. அது இந்த உடல், மனது இவைகள் இயங்குவதற்கு காரணமாக இருக்கின்றது. அதை அறிந்து என்கிற பொழுது அதை தானாக அறிந்து, அதுவே நான் என்று அறிந்து. ஏன்னா ஒரு ஈஸ்வரன் இருக்கிறார், உலகத்தை நடத்துகிறார்னு தெரிந்து கொள்றதுனாலேயே ஒருவன் முக்தி அடைய மாட்டான். அவர் இருக்கிறார், அவர் எங்கேயோ இருக்கிறார், நான் எங்கேயோ இருக்கிறார், கடவுள் உலகத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற அந்த துவைத்த ஞானமே முக்தியை தந்து விடாது. துவைத்த ஞானம் முக்தியை தான். ஏன்னா கடவுள் வேற ஒரு லோகத்துல இருக்கிறார், நான் ஒரு லோகத்துல இருக்கிறேன். அதனால கடவுள் இருக்கிறார்னு தெரிந்து கொள்வதனாலேயே ஒருவன் முக்தியை அடைய முடியாது. அப்ப கடவுள் இருக்கிற லோகத்துக்கு போகணும் அப்படித்தான் துவைத சித்தாந்தத்துல வருது. இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது? அவரை அறிந்து கொள்வதினாலேயே, ஆத்மாவை பிரம்மத்தை அறிந்து கொள்வதினாலேயே ஒருவன் அந்த ஞானத்தினாலேயே முக்தியை அடைகின்றான். அப்ப அறிந்து கொள்ளுதல்ங்கிறது துவைத்தமாக அவர் எனக்கு வேறாக இருக்கிறார்னு அறிந்து கொள்ளுதல் அல்ல. அவராகவே நான், அவர்தான் இருக்கிறார், நான் அவருடைய நிழலாக இருக்கிறேன், அவர்தான் உண்மை பொருள். நான் அகங்காரமா இதுவரைக்கும் நினைத்து கொண்டிருந்தது உண்மை இல்லை, அது ஒரு நிழல் மாத்திரம், ஒரு பிரதிபிம்பம் தான் என்று புரிந்து கொண்டு அந்த ஆத்மா அதுவே நான், அதுவே உண்மை பொருள் என்று அதோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்றேன்னு என்னது, அகங்காரத்தை விட்டுட்டு ஆத்மான்னு இருக்கு, அவ்வளவுதான். இந்த அகங்காரம் பொய்ன்னு விட்டுட்டு ஆத்மாவாக தான் இருத்தல், அதை ஐக்கியப்படுத்தல். ஆனால் இந்த அறிதல்லையே அது வருது. அடுத்த பாட்டில், அடுத்த மந்திரத்தில் அதெல்லாம் இன்னும் விரிவாக சொல்ல போகிறேன். அதனால் இன்னும் பார்க்க போகிறோம். அடுத்த மந்திரங்களில் இந்த ஐக்கியம்ங்கிறத பற்றி இன்னும் வரப்போகுது, அதை நம்ம பார்க்கலாம். அதனால் ஜீவன்கிறது உண்மை இல்லை, ஆத்மாதான் உண்மை, அதுதான் நான் என்று புரிந்து கொண்டு அந்த புரிந்து கொள்ளுகின்ற ஞானத்தினாலேயே அதிமுச்சிய, அடுத்த வார்த்தை மந்திரத்தில் இருக்கிற வார்த்தை அதிமுச்சிய, அதிமுச்சிய தீராக. அதிமுச்சியங்கிற பொழுது இந்த அகங்காரத்தை விடுத்து, அதனால அதிமுச்சிய விட்டு என்றும் சொன்ன சாமர்த்தியத்தினால், நம்ம இதற்கான சம்ஸ்கிருத பாஷ்யம் படிக்கலாம் என்று அதிமுச்சிய என்றும் சொன்ன சாமர்த்தியத்தினால் ஸ்ரோத்ராதி கரண சமூகத்தை விடுத்து. அப்படின்னா அதிமுச்சியன்னா விட்டு விட்டுன்னு அர்த்தம். அதிமுச்சியங்கிறதுக்கு விட்டு விட்டு, சுவிட்ச் ஆஃபே பண்ணிடுங்க, போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க, அப்புறம் ஆன் பண்ணிக்கலாம், அவ்வளோதானே. அதிமுச்சியன்னா விட்டு விட்டுன்னு அர்த்தம்.
அப்ப எதை விட்டு விட்டு? இந்த உடம்பு நான்கிற எண்ணத்தை விட்டு விட்டு. உடம்பையே விட்டு விட்டு இல்லை, உடம்பு விட்டு விட்டா அப்புறம் நினைக்கிற ஆள் இருக்க மாட்டான். அதனால உடல் நான் என்ற எண்ணத்தை விட்டு விட்டு, அதாவது கண்ணாடியில தெரிகிற பிரதிபிம்பமானது இந்த கண்ணாடி தான் நான் என்ற தவறான எண்ணத்தை விட்டு விட்டு. அப்ப நான் யாரு? கண்ணாடிக்கு வெளியே இருக்கிற ஆள். கண்ணாடியில தெரிகிற முகம் என்னது? ஒரிஜினல் முகம் வெளியே தானே இருக்கு. அந்த ஆத்மாதான் நான் என்று புரிந்து கொண்டு இதுவரை இருந்த உடல் நான் என்ற எண்ணத்தை விட்டு விட்டு, சுருக்கமாக சொன்னா அகங்காரத்தை விட்டு. உடம்பு நான்கிற எண்ணத்துக்கு தான் அகங்காரம்னு பேர். அப்போ உடல் தான், உடல் மட்டுமே நான், உடம்பு மட்டும்தான் இருக்கு என்ற அந்த அகங்காரத்தை விட்டு விட்டு, அதான் கரண சமூகத்தை விடுத்து. நல்ல அதிமுச்சியங்கிற வார்த்தைக்கு விடுத்து என்று பொருள். உடல் நான் என்ற அகங்காரத்தை விடுத்து. இங்க ஸ்ரோத்ராதிகளில் காது முதலான, ஸ்ரோத்ராதிகளில்னா காது முதலாதவைகளில் இங்க ஒரு விளக்கம் கொடுக்கிறார். எப்படி நமக்கு இந்த சம்சாரமானது வருகிறது அப்படிங்கிறதுக்கு ஆச்சாரியர் கூடுதலாக வாக்கியம் கொடுக்குறார். மந்திரத்தில் இருக்கிறது அதிமுச்சியங்கிறதா. அதிமுச்சியனா விட்டு விட்டுன்னு அர்த்தம். விட்டு விட்டுனா உடம்பு நான்கிற எண்ணத்தை விட்டு விட்டு. ஏன் உடம்பு நான்கிற எண்ணத்தை விட்டு விட வேண்டும்? ஏன்னா உடம்பு நான்கிறது உண்மை இல்லை, அது தவறான அறிவு. அது தவறான அறிவு இருந்தது தான் நம்முடைய இன்ப துன்பத்திற்கு காரணம். அந்த விளக்கத்தை கொடுக்கிறார். ஸ்ரோத்ராதிகளில் ஆத்ம புத்தியை செய்து அன்றோ. இந்த காது முதலானவைகளில் நான் என்ற ஆத்ம புத்தினா அதுவே நான்கிற எண்ணம். காது, கண்ணு, மூக்கு, வாய், கைகள், மனது, பிராணன், இதுவே நான் என்ற எண்ணத்தை கொண்டு அன்றோ. ஆத்ம புத்தியைங்கிறது அது விளக்கம். இதுவே நான் நினைக்கிறது தான். அவற்றை உபாதியாக கொண்டு, அதுவே என்னுடைய உடல் என்று கொண்டு அவ்வுருவமாக பிறக்கவும் மரிக்கவும் சம்சரிக்கவும் செய்கின்றான். உடம்பு மேல அபிமானம் வந்தா அந்த உடம்பு சுகமா இருக்கிறதுக்கு ஏதோ கர்மா பண்ணணும். உடம்புக்கு வரக்கூடிய துக்கத்தை போக்குறதுக்கு கர்மா பண்ணணும். அந்த கர்மாவானது நல்லதாகவும் இருக்கு, கெட்டதாகவும் இருக்கு. நல்லதா இருந்தா புண்ணியம் வருது, கெட்டதா இருந்தா பாபம் வருது. அந்த பாபத்தை அனுபவிக்கிறதுக்காக மீண்டும் ஒரு உடலை எடுக்கிறார். அதனால அறியாமையினால, தவறான புரிதலால ஒரு தானல்லாத ஒரு உடலை நான் நினைக்கிறார், நினைத்து ஒரு செயலை செய்கின்றார். அந்த செயல் என்ன ஆகுது? புண்ணிய பாபத்தை ஏற்படுத்தி இன்னொரு உடலை எடுப்பதற்கு காரணமாக ஆகின்றது. இப்படி இவனுடைய அறியாமையானது, இந்த சரீர அபிமானமானது, அது ஆத்ம புத்தியை செய்தன்றோ. ஒவ்வொரு உடம்பு மேலையும் நான்கிற எண்ணத்தை கொண்டு அதனால அவன் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியை அடைகின்றான். அதுக்கு பேர் தான் சம்சாரம்னு பேர். அதனால் பிறக்கவும் மரிக்கவும் சம்சரிக்கவும்னு சொல்கிறார். நம்ம சம்சாரம்ங்கிற வார்த்தை தமிழில் பயன்படுத்துகிறோம், ஆனால் வேறு அர்த்தத்தில் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். சம்சாரம்னா மனைவி அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். சம்சாரம்னா சுழற்சின்னு அர்த்தம். சுழன்று சுழன்று வருதல் என்ற அர்த்தம். தமிழில் ஏதோ அப்படி பழக்கத்தில் ஆயிடுச்சு. பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு ஒரு சுழற்சியாக வர்றதுக்கு பேர் சம்சாரம்னு பேர். இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் அப்படின்னு மாறி மாறி சுழன்று வருகின்ற அந்த சுழற்சிக்கு சம்சாரம்னு பேர். அப்படி சம்சரிக்கவும் செய்கிறான். அப்போ எதனால் வந்தது? இந்த காது முதலானவைகளையே நான் என்று நினைக்கிறதுனால வந்தது இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சி. இந்த பாசம், இந்த பாசமானது, இந்த பந்தமானது, இந்த அதனால் வருகின்ற இன்ப துன்பங்கிறது அதனால் ஏற்பட்டது. அதனால் கண்ணாடியை நான் நினைத்ததுனால வந்த துன்பம். அதனால் ஆனது பற்றி ஸ்ரோத்ராதிகளுக்கு ஸ்ரோத்ராதி ரூபமான பிரம்மத்தை ஆத்மாவென அறிந்து. அதனால் இந்த காது முதலானவைகளே உண்மையானது அல்ல, அது ஜடமானது. அது அதுவாக இருக்கிறதுக்கு காரணமாக அதற்கு வேறான ஒரு சக்தி, ஒரு ஆத்மாவானது, பிரம்மமானது, ஒரு இறைவன் இருக்கிறார். அதை நடத்துகின்ற ஒரு பரம்பொருள் இருக்கின்றது. அதுக்கு பிரம்மம். அந்த பிரம்மம் தான் உண்மை பொருள். அதுவே நான் என்று அறிந்து என்ன பண்ணுறான்? அதிமுச்சிய அந்த இதுவரைக்கும் இருந்த காது ஸ்ரோத்ராதிகளில் ஏற்பட்ட ஆத்ம புத்தியை விடுத்து, காது முதலானவைகளில் மேலே இருந்த நான் என்ற அறிவை, தவறான அறிவை விடுத்து என்பது பொருள். அதனால் அதிமுச்சிய அப்படிங்கிற வார்த்தைக்கு உடம்பு, மனது, புத்தி, அப்புறம் உடம்புல இருக்க காது, பிராணன், மற்ற எல்லாத்தையும் நான் என்று நினைக்கின்ற தவறான, இது தவறான எண்ணம்.
இதுதான் சரி, இதுதான் நான் நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். உண்மையிலேயே இது ஒரு தவறான எண்ணம். இது உண்மை இல்லை, இது நான் இல்லை. நான் என்பது ஏன்னா இங்கே உண்மை பொருள் ஆத்மாதான். அதனால் ஆத்மாதான் நான் என்று புரிந்து கொள்ளுகின்ற பொழுது உடல் மேலே இருக்கக்கூடிய நான் என்ற எண்ணத்தை விட்டு விடுகிறார். உடம்பு மேலே இருக்கக்கூடிய நான்கிற எண்ணத்தை விட்டுட்டாலே நமக்கு பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். பல பிரச்சனை இல்லை, எல்லா பிரச்சனைகளுமே தீர்ந்துவிடும். உடம்பை விடணுங்கிறது இல்லை. உடம்பை விட்டால் பிரச்சனை தீர்ந்துடும்னு சிலர் நினைக்கிறான். ரொம்ப நெருக்கடி வர்ற பொழுது, ரொம்ப கஷ்டம் வர்ற பொழுது, தாங்க முடியாத துக்கம் வர்ற பொழுது என்ன பண்ணுறான்? தற்கொலை பண்ணிக்கிறான். இப்போ தற்கொலை பண்ணிக்கிறது என்னது? உடம்பு இருக்கிறதுனால தானே இந்த பிரச்சனை வருது, இந்த உடம்பை விட்டுட்டா பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு தற்கொலை செய்து கொள்கிறான். பிரச்சனை தீருதான்னா அப்போ பிரச்சனை புதுசாக வருது, அவ்வளோதான். அப்போ தான் அப்போ ஏன்னா அப்புறம் என்னென்னது பேயா பிசாசம் அடைஞ்சிட்டு இருக்கான். இருக்கிறதுக்கு உடம்பு இல்லாமல் பேய் பிசாசம் அடைகிறான். அப்புறம் இன்னொரு உடம்பு கிடைக்கிறது, அந்த உடம்புல இருந்துட்டு இன்ப துன்பத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறான். கவலை வந்தால் கவலையில் என்ன பண்ணுறான்? கவலையை மறக்கிறதுக்காக தூங்கிட்டா பிரச்சனை சரியாயின்னு தூங்குறோம்ல. ரொம்ப மறக்கிறது, உடம்பு விடுறதுங்கிறது, நிரந்தரமாக விடுறது தற்கொலை பண்ணிக்கிறது இல்லை. அது அந்தளவுக்கு தைரியம் இல்லைன்னா என்ன பண்ணுறான்? தூங்கிட்டா பிரச்சனை சரியாயிரும்னு சொல்லி அது மாத்திரையை போட்டாவது தூங்கிடலான்னு. அதுவும் உடம்பு விடுறது தானே. உடம்பை விட்டுட்டா உடம்பு இருக்கிறதா வழியாக இருக்குது, அதனால் மாத்திரையை போடு, இல்லைனாக்கா வேறு எதையாவது ஊற்றுனா. அதனால் துன்பத்தை மறக்கிறதுக்கு வேறு ஏதாவது போதை மாத்திரை அல்லது வேறு ஏதோ சாராயமோ ஏதோ ஊற்றி உடம்பு மேலே இருக்க அபிமானத்தை மறக்கணும். உடம்பை விடுறதுன்னா இப்படியாவது உடம்பு மேலே இருக்கக்கூடிய சம்பந்தத்தை விட்டுட்டா அந்த நேரத்தில் துக்கம் இல்லாமல் இருக்குது. ஆனால் அப்புறம் தெரிஞ்ச உடனே என்ன ஆச்சுன்னா திரும்ப விடுகிறது. அப்புறம் அப்போ திரும்ப அடுத்து ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா அதுவும் வேலை செய்யாமல் போயிடுது. தூக்க மாத்திரை சாப்பிட்டு கடைசியில் தூக்க மாத்திரையும் வேலை செய்கிறது இல்லை, தூக்கம் வராமல் தான் இருக்குது. அப்போ என்னது? உடம்பு இருக்கிற வரைக்கும் அது பிரச்சனை. உடம்பை விடுறதுனாக்கா ஒன்று தற்காலிகமாக இந்த மாதிரி விடலாம், அல்லது நிரந்தரமாக தற்கொலை பண்ணி கொண்டு விடலாம். எப்படியா இருந்தாலும் திரும்ப புண்ணிய பாபம் இருக்கிற வரைக்கும் உடம்பு வரத்தான் செய்யும். அப்போ விடுறது என்னது? உண்மையிலேயே இந்த உடம்பு நான் இல்லை, அறியாமையினால் நாம் அதை நினைத்து கொண்டு இருக்கிறோம், நான் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இன்ப துன்பத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். உடம்பை விட்டுட்டா பிரச்சனை தீர்ந்துடும் நினைக்கிறோம். உண்மையிலேயே நம்ம விட வேண்டியது என்னது? இந்த உடம்பு நான்கிற அறியாமையை தான் விட வேணும். இப்போ பாம்பை பார்க்கிறார், கயிறு இருந்து உண்மையிலேயே பாம்பை பார்த்தா பிரச்சனை, அது பயத்தை கொடுக்குது. அது வேற. கயிறை பார்த்து பாம்புன்னு நினைச்சான்னா, கயிறை பார்த்து பாம்புன்னு நினைக்கிற பொழுது உண்மையிலேயே அங்கே பாம்பு இல்லை, இவன் பாம்பு இருக்கிறதா நினைச்சு அதனால பயம் வருது, நடுக்கம் வருது, மற்றதெல்லாம் வருது. அதனால தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கிறான். அப்போ அந்த நேரத்தில் பாம்பு கொன்னாதான் பிரச்சனை தீரும்னா பாம்பு எப்படி கொள்வது? பாம்பு இருந்தால் தானே கொள்றதுக்கு. அப்போ பாம்பு இல்லைன்னு புரிந்து கொள்கிற ஞானம் தான் அங்கே விடுதலை. இந்த பாம்பு உண்மையில் இல்லைன்னு அந்த பாம்பு அடிக்கிறதுக்கு லைட் அடித்து பார்த்தாக்கா பாம்பை காணும். அப்போ ஆனால் கயிறு தான் இருந்தது, பாம்பு இல்லை அப்படின்னு புரிந்து கொள்ளுகிற பொழுது பாம்பு போய் விடுகிறது. எங்கே போயிடுது? புத்தியிலேருந்து போச்சு. ஏன்னா பாம்பு இருந்தது புத்தியில தான், வாஸ்தவமாக அங்கே இல்லை, புத்தியில தான் பாம்பு இருந்தது. புத்தியிலிருந்து பாம்பு போய் கற்பனையான பாம்பானது போய்விடுகிறது. இது நிவர்த்திக்கு. பிரவருத்திலையும் என்னன்னாக்க காணல் நீர், தாகத்தில் இருக்கிறவன் தூரத்தில் வெயிலில் பார்த்தாக்கா தார் ரோட்டில் தண்ணீர் இருக்கிற மாதிரி தெரிகின்றது. அப்போ அங்கே என்ன ஆகுது? ஆகா தண்ணீர் இருக்குது, அது நம்முடைய தாகத்தை போக்கும் அப்படின்னு நினைக்கிறான். அதை நோக்கி ஓடுறான், அதை அடையிறதுக்காக ஓடுகின்றான். ஆனால் போனால் அங்கே கிடைக்குதானா? தாகம் அதிகமாக தான் ஆச்சு இவன் ஓடுனதுனால. சும்மா இருந்திருந்தாலும் அது பாட்டுக்கு இருந்திருக்கும். இவன் ஓடுனதுனால தாகம் அதிகமாச்சு, ஆனால் அங்கே தண்ணீர் இல்லை, அதுவும் மாயை. அப்போ அடுத்த முறை அதே மாதிரி ஒரு தோற்றம் தெரிகின்ற பொழுது ஓடுவானான்னா ஓட மாட்டான். ஆனால் தோற்றம் தெரியும். கயிற்றுக்கு பாம்புக்கும் இந்த காணல் நீருக்கு வித்தியாசம் இருக்குது. கயிற்றுல பாம்பை பார்க்கிறவன் ஒரு முறை பாம்பு இல்லைன்னு புரிந்து கொண்டான்னா திரும்ப அந்த பாம்பை பார்க்க முடியாது, திரும்ப பாம்பு தெரியாது. கயிறை பார்த்துட்டான்னாக்கா எந்த சூழ்நிலையிலையும் திரும்ப பாம்பு தெரியாது, அது போனது தான். ஆனால் காணல் நீரில் என்னென்னா அது காணல் நீர்னு தெரிந்த பிறகும் தெரியும், அது தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அங்கே புத்தி வேலை செய்யுது. முதல்ல விவேகம் இல்லாத பொழுது அது சத்தியம் நினச்சி ஓடுதல் இருந்தது, பிரவருத்தி இருந்தது. அது உண்மை இல்லைன்னு ஒரு முறை புரிந்து கொண்டான்னா அதுக்கப்புறம் அது தோற்றத்தில் இருந்தாலும்
அதை நோக்கி போறதுங்கிறது இல்லை. ஏன்னா அது தோற்றம் மாத்திரம்ங்கிற விவேகமானது இருக்கின்றது, அதனால போறது இல்லை. அதே மாதிரி தான் இந்த உலகம், உலகத்திலிருந்து வருகின்ற இன்ப துன்பம் உண்மையிலேயே உலகம் இல்லை, அது ஒரு கற்பனையா தோற்றமா மாயையினால பண்ணப்பட்டதா இருக்கின்றது. அது உண்மையில இருக்கிறதுன்னு நினைச்சு தப்பிச்சு அதுலேருந்து துன்பம் வந்தால் தப்பிச்சு போறதுக்கு நம்ம நினைக்கிறோம். அதுலேருந்து எப்படியாவது இந்த துன்பத்தை போக்கிவிட வேண்டும், இந்த துன்பம் இதனால வருது, அதனால அதை சரி பண்ணால் துன்பம் சரியாயிரும் நினைக்கிறோம். உண்மையிலே அதனால துன்பம் வரல, அது துன்பத்திற்கு காரணம்னு நினைச்சது நம்முடைய அறியாமை. அதே மாதிரி ஒன்று இன்பத்தை தருகிறதுனா உண்மையிலேயே அது இன்பத்தை தரலை, அது இன்பத்தை தருவதாக நினைத்தது நம்முடைய அறியாமை, நம்முடைய கற்பனை. ரெண்டுமே இன்ப துன்பம் ரெண்டுமே பொருளில் இருந்து வரலை, நம்மளுடைய புத்தியில் நம்மளுடைய கற்பனையிலிருந்து வந்தது தான் நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ குழந்தையாக இருக்கிற பொழுது அதற்கு சின்ன சின்ன விளையாட்டு பொருள் சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த விளையாட்டு பொருள்லேருந்து உண்மையிலேயே சந்தோஷம் வருதானா? விளையாட்டு பொருள்லேருந்து சந்தோஷம் வருதுன்னா, விளையாட்டு பொருளுக்கே அந்த மகிழ்ச்சியை உண்டு பண்ணக்கூடிய சக்தி இருக்குன்னா, அது எல்லோருக்குமே மகிழ்ச்சியை தரதாக இருக்கணும், எப்பொழுதும் மகிழ்ச்சியை தரதாக இருக்கணும். அதே விளையாட்டு பொருளை 20 வயசில் கொடுத்தா அவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்குமாண்ணா? இருக்காது. அப்போ என்ன இருக்கு, இப்போ 10 வயசில் 2 வயசில் 3 வயசில் மகிழ்ச்சியாக தானே கொடுத்தது. அதே விளையாட்டு பொருளை 20 வயசில் கொடுத்தா சந்தோஷப்படுவாடான்னா? சந்தோஷப்பட மாட்டான். அப்போ முன்னாடி மகிழ்ச்சியை எப்படி கொடுத்தது, இப்போ ஏன் மகிழ்ச்சியை கொடுக்கல? பொருள்லேருந்தே மகிழ்ச்சி வருதுன்னா இப்பொழுது அது கொடுக்கணும்ல, ஆனால் அது கொடுக்கலையே. அப்போ என்னது, அது அவனுடைய மகிழ்ச்சிக்கு ஒரு நிமித்தமாக இருந்ததே ஒழிய பொருள்லேருந்து மகிழ்ச்சி வரலை. இங்கே அவனுடைய மனசு கொஞ்சம் மாறி, ஆசைகள்லாம் மாறி கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்ததுனால இப்போ அந்த பொம்மைக்கு பதிலாக உண்மையிலேயே ஒரு பொண்ணோ பையனோ இருக்கணும்னா மகிழ்ச்சிக்கு உண்மை அது நிச்சயம். அப்போ பொம்மையாக இருந்தால் போதும், குழந்தையாக இருக்கிற பொழுது பொம்மையாக இருந்தால் போதும், இளம் பருவத்துக்கு வர்ற பொழுது அது உண்மையிலேயே இருக்கணுங்கிற எண்ணம் வருது. உண்மையிலேயே அந்த பொண்ணோ பையன்கிட்டருந்து உண்மையிலேயே மகிழ்ச்சி வருதான்னா அது உன்னுடைய கற்பனை தான். அது எப்போ தெரியுது? கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தெரியுது. அதுவும் கற்பனை தான். அந்த இன்ப துன்பம் இது இந்த ஒரு பொண்ணோ பையனோ இருந்தால் போதும், வாழ்க்கையில் வேறு எதுவும் வேண்டான்னு அம்மா அப்பாவை கூட விட்டு போயிடுறான். அம்மா அப்பாவை சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் தான் அது உண்மை இல்லைன்னு திரும்ப எப்படியாவது வீட்டில் சேர்ந்துக்கலாமான்னு தூது விடுறான். அப்போ என்ன, அது இப்படி தான் எல்லாமே இருக்குது, எல்லா விஷயமும் அப்படித்தான் இருக்குது. எதெல்லாம் ஒரு காலத்தில் சந்தோஷம் தரும்னு நம்ம சேர்த்தோமோ அதிலிருந்து துக்கம் வர்ற பொழுது இதை விட்டால் சந்தோஷம்னு நினைக்கிறோம், இதை விட்டால் சந்தோஷம் நினைக்கிறோம். அப்போ பொருளில் இன்பமோ துன்பமோ இல்லை, அது நம்மளுடைய மனநிலை சார்ந்ததாக இருக்கின்றது. அந்த மனநிலை எப்படி வருது? அந்த பொருளுக்கு நம்ம கொடுக்குற சத்தியத்துவத்திலிருந்து வருது. வாஸ்தவமாக பொருள் சத்தியத்துவம் உடையது அல்ல. இந்த இன்ப துன்பத்துக்கும் காரணம் பொருள் அல்ல, நம்மளுடைய ஆசை, நம்மளுடைய அபிமானம், நம்மளுடைய அறியாமை. உடம்பு சுகமாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் தேவைன்னு நாம் நினைத்தது. சாஸ்திரம் என்ன சொல்லுது? இந்த உடம்பும் உண்மை இல்லை, உலக பொருள்களும் உண்மை இல்லை, அதிலிருந்து வருகின்ற இன்ப துன்பமும் உண்மை இல்லை. இன்ப துன்பத்தை எதிர்பார்க்கின்ற நான் என்று நீ நினைக்கின்ற அந்த ஆளும் உண்மை இல்லை, அந்த அகங்காரமும் அதுவும் உண்மை இல்லை. அப்போ உண்மையானது எதுனா ஆத்மா மட்டும்தான் உண்மையானது. அது எல்லாவற்றிலும் சமமாக இருக்கு, எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கின்றது. எது மாதிரி? கனவு மாதிரி தான். கனவுல இருக்கக்கூடிய ஒரு உடம்பு அது உண்மை இல்லை, அங்கே பார்க்கிற உலகம் அது உண்மை இல்லை. கடம்பு மேலே, அந்த உடம்பு மேலே நான் நின்று கொண்டிருந்த அபிமானம், அந்த அகங்காரம் அது உண்மையான, அதுவும் உண்மை இல்லை. அப்போ உண்மை இல்லாத இதை வைத்துக்கொண்டு இன்ப துன்பத்தை அனுபவிக்கின்றோம். கனவுல எப்படியோ அதே மாதிரி தான் நனவிலையும். அதனால இந்த உண்மையை புரிந்து கொண்டு இதற்கு கொடுத்திருக்கக்கூடிய சத்தியத்துவத்தை விட்டு விடுதல். அதனால ஸ்ரோத்ராதிகளில் ஏற்பட்ட ஆத்ம புத்தியை விடுத்து என்பது பொருள். அதனால 2 புரிந்து கொள்ளுதல். ஒன்று, உலகம் உண்மை சத்தியம் நினைக்கிறோம், அது உண்மை இல்லை, சத்தியம் இல்லை, அது பொய்த்தோற்றம் என்பதை புரிந்து கொள்ளணும். உலகம் உண்மை இல்லை, ஒரு பொய்த்தோற்றம் தற்காலிகமாக இருக்கு, ஒரு பொய்த்தோற்றமாக இருக்கின்றது. இன்னொன்று, உடம்பை நான் நினைக்கிறோம், உடம்பே நான் இல்லை. இந்த 2, உடம்பு நான்கிற எண்ணம் தவறானது, அது போகணும். உலகம் சத்தியம்ங்கிற எண்ணம் தவறானது, அது போக வேண்டும். அப்போ உடம்பு நான் இல்லைன்னா எது நான்னா? ஆத்மா நான். உலகம் சத்தியம் இல்லைன்னா எது சத்தியம்னா? ஆத்மா சத்தியம். அந்த ஆத்மா எங்கே இருக்கு?
அது எல்லா உடல்களுக்கும் ஆதாரமாக இருக்கின்றது. அதனால உடம்ப பார்க்கறத விட்டுட்டு ஆதாரமா இருக்கக்கூடிய ஆத்மாவை பார்த்தல்ங்கிறது தான் விவேகம். இது புரிஞ்சதா புரியலையானா அதுக்கு அடுத்த வரி சொல்றாரு, எவர்கள் ஸ்ரோத்ராதிகளில் ஆத்ம புத்தியை விடுகின்றனரோ அவர்கள் தீரர்கள், புத்தியுள்ளவர்கள் ஆவர். அதனால யாருக்கு இந்த விவேகம் வருதோ அவர்களுக்கு தீரர்கள்னு பேரு. அவர்கள் தான் உண்மையான புத்திமான்கள். ஆத்ம ஞானத்தை உடையவனே உண்மையிலேயே ஞானம் உடையவன். மற்ற லௌகிக்க ஞானமெல்லாம் அந்த விஷயமே மித்தியாங்கிறதுனால அந்த ஞானமெல்லாம் ஒரு அதுவும் மாறுபடக்கூடிய ஞானம் தானே. விஷயம் மாறுற பொழுது அதை பற்றிய அறிவும் மாறிவிடுகிறது. அதனால் அந்த அறிவு உண்மையான அறிவு இல்லை. இப்போ சயின்ஸ்லேயே 100 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒன்று இப்போ இல்லைன்னு மாற்றி சொல்கிறான். அறிவியல் பூர்வமானதுன்னு 100 வருஷத்துக்கு முன்னாடி எதை சொன்னானோ அதை இப்போ மாற்றி அது தப்பு, அந்த தியரி தப்பு, இந்த தியரி தான் சரின்னு சொல்லி புதுசாக ஒரு தியரி சொல்கிறான். நம்ம படித்த போது இந்த ஸ்கூல் பாடம் வேறு, இப்போ இருக்க பாடம் வேறு. அப்போ 9 கோள், நான் இப்போ 8 கோள் தான் சொல்கிறேன். ஒரு கோள் கோளாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு அப்போ நம்ம 8ன்னு போட்டோம்னா முட்டை போட்டிருப்பான். இப்போ 9ன்னு போட்டால் முட்டை போடுறான். அப்போ அந்த அறிவே மாறுபடுது இல்லை, ஏன்னா அறிவியல் மாறுபடுது. அப்போ அது நிலை, அந்த அறிவும் பொய் அறிவு தான். அந்த அறிவு இதுதான் அறிவுன்னு நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம், அது பொய்யானது. அப்போ உண்மையான அறிவாளி யார், உண்மையான அறிவு எதுனா இந்த உண்மை இல்லாததை உண்மை இல்லாததுன்னு புரிந்து கொள்வதும், உண்மையான ஆத்மாவை அது உண்மையானது, அதுவே நான் என்று புரிந்து கொள்வதும், அதுவே சத்தியமானது என்றும் புரிந்து கொள்வதும் தான் உண்மையான விவேகம். அதனால அவர்களுக்கு தீரர்கள்னு பேர். தீரர்கள் தான் புத்திசாலிகள்னு அர்த்தம். வீர தீர சூர பராக்கிரமசாலி எல்லாம் சொல்றோம்ல. வீரன்னா உடல் பலம் இருக்கிறவன், உடம்புல வீரம் இருக்கிறவன், மனதுல வீரம் இருக்கிறவன். தீரன்னா புத்திசாலியாக இருக்கிறவன். ஒரு முரட்டு வீரம் கிடையாது, புத்திசாலியாகவும் இருக்கிறவன் தீரன். அதனால ஆச்சாரியர் அந்த தீரன்கிற வார்த்தைக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். சிறந்த புத்தியுள்ளவனாக இருந்தால் அன்றி ஸ்ரோத்ராதிகளில் ஆத்ம புத்தியானது விட முடியாதது அன்றோனா. அதனால இந்த காது, உடம்பு, காது முதலானனா இந்த உடம்பு நம்ம சுருக்கமாக மொத்தமாக போட்டுக்கிட்டா, உடம்பு நான் இல்லை என்ற இந்த உடம்பு நான்கிற எண்ணத்தை விடுதல் புத்திசாலிகளுக்கு தான் முடியும். அதனால புத்திசாலின்னு சொல்றாரு. அடங்க இருக்க வாக்கிய பார்த்தாக்க, சிறந்த புத்தி உள்ளவனாக இருந்தால் அன்றோ, நல்ல விவேகம், இந்த ஆராய்ச்சி பண்ணி இந்த உண்மையை புரிந்து கொண்டால் அன்றோ, இந்த ஸ்ரோத்ராதிகளில் ஆத்ம இந்த விவேகம் இல்லாம, இந்த விவேகம் வராம ஒருவன் புத்திசாலி ஆகாமல், அப்படி சொல்லணும். ஒருவன் இந்த விவேகி, இந்த ஆத்ம ஞானம் உடையவனாக ஆகாமல் இந்த உடம்பு முதலானவைகளில் நான் என்ற எண்ணத்தை விட முடியாது அல்லவா. அதனால உடம்பு முதலானவைகளில் நான்கிற எண்ணத்தை விடணும்னா கொஞ்சம் புத்திசாலித்தனம் வேணும். அதனால தான் வேதாந்த கிளாஸுக்கு வர்றதுக்கு ஆள் கம்மியாக இருக்குது. கோயிலுக்கு 1000 பேர் வர்றான். இங்கே வரணும்னா இங்கே வந்தால் கொஞ்சம் புத்தியை பயன்படுத்த வேண்டி இருக்குது, யோசிக்க வேண்டி இருக்குது, இதெல்லாம் நிறைய சிந்திக்க வேண்டி இருக்குது. கொஞ்சம் கடமுடான சம்ஸ்கிருத வார்த்தைகளும் படிக்க வேண்டியதை, அது என்னதான் தமிழில் எழுதியிருந்தாலும் அதில் இருக்க வார்த்தைகள் பல சம்ஸ்கிருத வார்த்தைகள், ஏன்னா மூலம் சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. அதுதான். அதனால் நீங்கள் இன்ஜினியரிங் மெடிக்கலில் நான் தமிழில் தான் படிப்பேன்னா, டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் சம்ஸ்கிருதத்தில் தானே இருக்குது. அதனால் அதை படித்து தான் இங்கிலீஷ் தான் இங்கிலீஷில் தானே இருக்குது. அப்போ நீ மெடிக்கலுக்கு படிக்கணும்னா இங்கிலீஷ்லாம் படித்தாகணும். ஏன்னா அந்த மூல வார்த்தைகள்லாம் இங்கிலீஷில் தான் இருக்குது. அது தமிழ் மொழிபெயர்த்தாலும் அப்படியே தான் தமிழில் போகிறான். கம்ப்யூட்டர்னா அப்படியே தான் தமிழில் போட வேண்டி இருக்குது. அப்போ அந்த கலை சொற்களை அது எந்த மொழியில் எந்த மூலத்தில் தோன்றியதோ அப்படியே தான் படிக்க வேண்டியது இருக்குது. அதனால் படிக்கணும்னாக்கா கொஞ்சம் அடிப்படை இலக்கணமெல்லாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்குது. மொழியே கொஞ்சம் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டி இருக்குது. கொஞ்சம் அறிவை பயன்படுத்த வேண்டி இருக்குது வேதாந்தம் படிக்க வந்தால். அதனால ஆள் கம்மியாக இருக்கட்டும். அதனால் இப்படி, அதனால் யார் இந்த உடம்பு நான் இல்லை என்று புரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் புத்திசாலிகள். இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு புத்திசாலித்தனம் வேணுங்கிறதுனால இந்த சிஷ்யனை பார்த்து அறிஞர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள்னு குரு சொல்கிறார். விவேகம் இருக்கிறவன் இந்த உண்மையை புரிந்து கொள்ளுகிறான். நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த உடம்பு இருக்கிறேன், உடம்போட நான் இருக்கிறேன், எனக்கு பிரச்சனை மட்டும் தீர்ந்தால் போதும், அதை மட்டும் நினைக்கிறோம். அந்த பிரச்சனையெல்லாம் தீரும், ஆனால் அந்த தற்காலிகமாக தான் தீரும், நிரந்தரமாக தீர
உடம்பு சார்ந்த மற்ற விஷயங்கள் நம்ம உடற்பயிற்சி பண்ணுறதோ இல்லை வாக்கிங் போகிறதோ இல்லை வேற என்ன சாதனைகள் இல்லை ஜபம் பண்ணுறதோ தியானம் பண்ணுறதோ தற்காலிகமாக மனதை அமைதிப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குமே ஒழிய அது நிரந்தரமான தீர்வாக ஆகாது. அவ்வளோதான். நாஸ்திகன், கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் அல்லது ஒரு விவேகம் இல்லாதவன் ஒரு மயக்கத்தை தருகின்ற ஒரு பொருளை கொடுத்து உடம்ப மனதை அமைதிப்படுத்த பார்க்கிறார். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்கள், ஆஸ்திகர்கள் ஜபம் தியானம் மூலமாக மனதை அமைதிப்படுத்த பார்க்கிறார்கள். ரெண்டுமே தற்காலிகமானது தான். அதுக்கு சைடு எஃபெக்ட் உண்டு, இதுக்கு சைடு எஃபெக்ட் இல்லை. அது நல்லது. இது பாசிட்டிவான ஒன்று, அது நெகட்டிவான ஒன்று. அது உடம்பை மேலும் துன்பத்துக்கு கொண்டு போகுது. இது படிப்படியாக துன்பத்திலிருந்து விடுவிக்கின்றது, அதை சாந்திப்படுத்துது. மேலே இன்னும் பக்குவத்தை கொடுத்து இந்த விவேகம் சாஸ்திரம்லாம் படிக்கிறதுக்கான விவேகத்தை உண்டு பண்ணுகின்றது இறைவனுடைய அருளால். அதனால் அந்த சாதனைகளோடு நிறுத்தி கொண்டால் அது தற்காலிகமானது. அதனால் சரியை கிரியை யோகத்தோடு நிறுத்தி கொண்டால் அது தற்காலிகமானது. அதுக்கப்புறம் ஞானத்துக்கு வந்தால் தான் நிரந்தரமான விடுதலையானது, பாசத்திலிருந்து நிரந்தரமான விடுதலையானது வரும். மற்ற எல்லா ஆன்மீக சாதனைகளுமே தற்காலிகமான ஒரு அமைதியை கொடுக்கும். இன்னொரு விதத்தில் இந்த ஞானத்திற்கு வருவதற்கான தகுதியை உண்டு பண்ணும். அதனால் அது பிரயோஜனம் இல்லைங்கிறது இல்லை. அதை தொடர்ந்து பண்ணுகின்ற பொழுது அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான பக்குவமானது வருகின்றது. அங்கதான் கர்மயோகம், உபாசனை அல்லது மற்ற சேவை என்பதை நம்ம சொல்லுகின்றோம். அதனுடைய பிரயோஜனம் இந்த ஞானத்திற்கு வருவதற்கான தகுதியை கொடுத்தல். அதனால் அந்த புத்தி, அந்த விவேகத்தை அடைபவன் இந்த உடம்பு முதலானவைகளில் இருந்த நான் என்ற எண்ணத்தை விட்டு விடுகின்றான். அதனால் அதிமுச்சியங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு இந்த அர்த்தம். இது நான்கிற எண்ணத்தை விட்டு இதை விட்டாலே இந்த உடம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் பல தீர்ந்துவிடும். அதை பற்றி நம்ம இன்னும் விரிவாக அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஆனால் இதோட மூல சம்ஸ்கிருதத்தை நம்ம படிக்கலை. அந்த ரெண்டு வாக்கியத்தை மட்டும் படிச்சுட்டு அர்த்தம் பார்த்துட்டோம். தமிழில் பார்த்துட்டோம், அர்த்தம் பார்த்துட்டோம். சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறத படிக்கலை. அதையும் கொஞ்சம் படிச்சுட்டு நிறைவு செய்வோம். अतः श्रोत्रादेः श्रोत्रादिलक्षणं ब्रह्म आत्मा इति विदित्वा अधिमुच्य श्रोत्रादि आत्मभावं परित्यज्य. அதிமுச்சியங்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்தில் வேற விளக்கமான வார்த்தை பரித்தியஜ்ய விட்டு தியாகம் செய்து. ये श्रोत्रादि आत्मभावं परित्यजन्ति ते धीराः धीमन्तः. धीराகனா धीमन्तः, धीमाன்னு சொல்கிறோமே. புத்திமான்னா புத்திமான் அர்த்தம். தீமான் புத்திமான். அது இன்னொரு வார்த்தை தீரன் அப்படிங்கிற வார்த்தை. நகி விசிஷ்ட தீமத்வம் அந்தரேன ஸ்ரோத்ராதி ஆத்மபாவः சக்யः பரித்யக்தும். இந்த ஸ்ரோத்ரம் முதலானவைகளில் இருக்கக்கூடிய ஆத்மபாவத்தை விடுதல் என்பது ஒரு சிறப்பான விவேகம் இருந்தால் தான் முடியும். அது இல்லாமல் முடியாது. கொஞ்சம் கூடுதலாக புத்தியை பயன்படுத்தி இந்த விஷயத்தை ஆராய்ந்து பார்த்து அந்த விவேகத்தை அடைகின்ற பொழுதுதான் அபிமானத்தை ஒருவன் விட முடியும். நம்ம இதுவரைக்கும் மற்ற என்னதான் உலகியல் படிப்பு படித்தாலும் இதெல்லாம் புறத்தில் இருக்கிற விஷயத்தை தான் படிக்கிறோம். இந்த உடம்பு என்ன, உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நான் யார், எப்படி இந்த உடம்புக்கு எனக்கு சம்பந்தம் வந்தது, இல்லை இன்ப துன்பம் எதனால் வருது, இந்த இன்ப துன்பத்திலிருந்து நான் விடுபடுறதுக்கு என்ன வழி, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறது எந்த உலகியல் படிப்புலேயும் இல்லை. எந்த படிப்புலேயும் இல்லை. உடம்போட அவயவங்கள் ஒரு ஸ்தூலமான பாகத்தை தான் ஆராய்ந்து பார்க்குறானே ஒழிய மனசை பற்றிய சிந்தனை இல்லை. மனசு தானே நம்ம இன்ப துன்பத்தை கொடுக்குது. உடம்பு நோய் வருது போகுது, அது மாறுபடக்கூடியது, ஒன்றும் பண்ண முடியாது. என்ன தான் அறிவியல் படித்தாலும் உடம்புக்கு வரக்கூடிய இன்ப துன்பத்தை மாற்ற முடியுமா? அதை மாற்ற முடியாது. ஆனால் அதிகமான இன்ப துன்பம் மனசில் இருந்து தான் வருது. ஆனால் அந்த மனதை குறித்த படிப்பு
நமக்கு உலகியல் கல்வியில் இல்லை. மனோ தத்துவமாக அறிவியலில் இப்போ இருக்கக்கூடிய மேலை ஐரோப்பிய கல்வியில் இருக்கிறதே ஒரு 300 வருஷத்துக்குள்ளே வந்தது தான். மனோ தத்துவங்கிற ஒரு அதை பற்றிய சிந்தனை, அதை பற்றிய ஆராய்ச்சியே ஒரு 300 வருஷத்துக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் நமக்கு ஆதி காலத்திலிருந்து வேத காலத்திலிருந்து மனசை பற்றி அவ்வளவு விரிவான ஆராய்ச்சி இருக்குது. பதஞ்சலி யோக சூத்திரம் பார்த்தா முழுக்க மனசை பற்றி தான் சொல்லுகின்றது. இந்த சாஸ்திரங்கள் எல்லாமே ஜீவன் யார், நான் யார் அப்படிங்கிற கேள்வி எல்லாமே மனதை மையமாக கொண்ட ஆராய்ச்சி தான். அதனால் நம்ம இதை படிக்கிற பொழுது தான் உண்மையிலேயே உடம்பு என்ன, மனது என்ன, அது எப்படி நமக்கு இன்ப துன்பத்தை கொடுக்குது, இந்த ரெண்டையும் நடத்தி கொண்டு இருக்கிறது எது அப்படிங்கிற விவேகமானது வருகின்றது. அதனால் இதை படிக்கிற பொழுது தான் நாம் அந்த விஷயத்தில் அறிவாளி ஆகிறோம். மற்ற விஷயத்தில் உலக படிப்பு நிறைய படிச்சிருக்கலாம், அதில் அறிவாளியாக இருக்கலாம். ஆனால் இதை படிக்காத வரைக்கும் இந்த விஷயத்தில் நம்ம அறிவாளி ஆக முடியாது. அந்த விவேகம் இல்லாமல் இந்த உடம்பு மனதிலிருந்து நம்ம விடுதலை அடைதல் என்பது சாத்தியம் இல்லை. சரி, மேற்கொண்டு அடுத்த வாரம் பார்க்கலாம். அதனால் இந்த வாரத்தை நம்ம அர்த்தம் பார்த்தது அதிமுச்சியங்கிற ஒரு வார்த்தை. அப்புறம் இன்னொரு வார்த்தை இருக்குது, பிரேத்தியன்னு வார்த்தை இருக்குது. அதுக்கு இதே அர்த்தம் தான், ஆனால் அது வேற ஒரு கோணத்தில் அதை சொல்லுகின்றது, அடுத்த நிலையில் அது சொல்லுகின்றது. அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम।